ஹலோ எவ்ரிவன், நான் உங்கள் பாலா. இந்த வீடியோவில் நாம் டாப் 10 அயன் அதிகமாக இருக்கக்கூடிய உணவுகள் எது எது என்பதை தெரிஞ்சுக்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் 100 கிராம் பீஃப் லிவரில் 6.5 mg அயன் இருக்குது. அடுத்து 100 கிராம் சிப்பியில் 28 mg அயன் இருக்குது. மூணாவது 100 கிராம் பாலக்கீரையில் 2.7 mg அயன் இருக்கு. நாலாவது பருப்பு மற்றும் பீன்ஸ்ல 100 கிராம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 3.3 mg அளவுக்கு அயன் இருக்கு. அஞ்சாவது சிவந்த கறி, ரெட் மீட்னு சொல்லக்கூடிய அந்த சக்க சிவப்பா இருக்கக்கூடிய அந்த கறியில 100 கிராம் கறியில 2.7 mg அயன் இருக்கு. ஆறாவது பம்கின் சீட்ஸ், பூசணிக்காய் விதை, 100 கிராம் பூசணிக்காய் விதையில 8.8 mg அளவுக்கு அயன் இருக்கு. ஏழாவது கியூனோவா, இது ஒரு திணை வகையை சேர்ந்தது. ஸோ இந்த திணை 100 கிராம் எடுத்தோம் அப்படின்னா 1.5 mg அளவுக்கு அயன் இருக்கு. எட்டாவது வான்கோழி, டர்க்கி கறி, 100 கிராம் கறியில 1.4 mg அயன் இருக்கு. ஒன்பதாவது டோஃபு, இது சோயா பீன்ஸ் பால்லேருந்து செய்யக்கூடிய பாலாடை. இது 100 கிராம் சாப்பிட்டோம் அப்படின்னா 3.4 mg அளவுக்கு அயன் உடம்புக்கு கிடைக்கும். கடைசியா பத்தாவது டார்க் சாக்லேட், 100 கிராம் டார்க் சாக்லேட்ல 11.9 mg அளவுக்கு அயன் இருக்கு. ஆல்மோஸ்ட் 12 mg அயன் டார்க் சாக்லேட்ல இருக்கு. இந்த வீடியோவை எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க. யாரெல்லாம் குழந்தை பெற்றிருக்காங்களோ, யாருக்கெல்லாம் அனிமியா ப்ராப்ளம், உடம்புல ரத்தம் இல்லாம அனிமியா நோயால பாதிக்கப்பட்டிருக்காங்களோ, இல்லை ரீசெண்டாக ஆப்ரேஷன் பண்ணி உடம்புல ரத்தம் இல்லாமல் கஷ்டப்படுறாங்களோ எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க. ஹீமோகுளோபின் லெவலை இன்க்ரீஸ் பண்ணதுக்கு இந்த உணவுகள் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதனால் எல்லாருக்குமே இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். நம்ம வேறு ஒரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.